வெல்கம் டு மசாலா குக்கிங் சேனல். இன்னைக்கு நம்ம சேனலில் வீடே மணக்கிற ஒரு மட்டன் குழம்பை குக்கரில் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி மசாலா குக்கிங் சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அதுக்கு ஒரு குக்கரில் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் எடுத்துக்கோங்க. எண்ணெய் சூடானதும் ஒரு பிரியாணி இலை, ஒரு அன்னாசி பூ, ஒரு பட்டை, 3 லவங்கம், 1 டீஸ்பூன் பெருஞ்சீரகம், இன்னும் பாதியமாக அரைச்ச 3 மீடியம் சைஸ் வெங்காயம் சேர்த்து பொன்னிறமாக வர வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. வெங்காயம் வதங்கி வந்ததும் 2 மீடியம் சைஸ் தக்காளியை அரைச்சி சேர்த்துக்குங்க. வெங்காயம் தக்காளியை நம்ம அரைச்சி சேர்க்கறதால அது வதங்கி வர்றதுக்கு ரொம்ப நேரம் எடுக்கும். நம்ம ரா ஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டு எடுத்துக்கோங்க. இது கூட 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுதையை சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இது கூட ஒரு 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் கரம் மசாலா, தேவையான அளவு உப்பு, 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. இதில் ஒரு 1/2 கிளாஸ் தண்ணி சேர்த்து மசாலா ஸ்மெல் போகிற வரைக்கும் ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ இதில் ஒரு 1/2 கிலோ மட்டனை நான் சேர்த்துக்கிறேன். இது இளம் ஆட்டுக்கறி. இதை நான் மஞ்சள் உப்பு போட்டு நல்லா கழுவி எடுத்திருக்கேன். மட்டனில் மசாலா இறங்குற மாதிரி நல்லா கலந்து விட்டுடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா மசாலா நல்லா மட்டனில் இறங்கி வந்திருக்கு. இப்போ இதில் 1 கிளாஸ் தண்ணி சேர்த்து விசில் போட்டு மூடி வச்சிடுங்க. விசில் வந்து 8லேருந்து 9 விசில் வரைக்கும் வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்க, தண்ணி கொஞ்சம் சுண்டி மட்டனும் நல்லா சாஃப்டா இருக்கு. இந்த ஸ்டேஜ்ல ஒரு 1/4 கப் தேங்காய் பேஸ்டையும் சேர்த்துக்கோங்க. இது கூட ஒரு 1/2 கிளாஸ் தண்ணி சேர்த்து ஒரு 3 நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்க விட்டு இறக்கிடுங்க. இறக்கும் போது 1 டேபிள் ஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்துக்கோங்க. சாப்பிடும்போது மிளகு வாசம் ஒரு தனி டேஸ்டே கொடுக்கும். இப்போ நம்ம குக்கர்ல ஒரு சுவையான ஒரு மட்டன் குழம்பு ரெடி பண்ணியாச்சு. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்களும் இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எங்களுக்கு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்க. கூடவே மசாலா குக்கிங் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மசாலா குக்கிங் சேனல்.